என்ன மக்களே! நம்ம எதிர்பார்த்தத விட வார்த்தை மோதல்கள் பயங்கரமா முட்டுதே! கமருதீனுக்கும், கனி அக்காவுக்கும். கனி நான் என்னமோ நெனச்சேன். ஆனா வேற லெவல்ல பேசுறாங்கப்பா. இந்த பக்கம் கமருதீன் உங்களுக்கு இவ்ளோ சென்சிட்டிவா, இவ்ளோ அழகா, பிரசன்டபிளா பேச வருமா? அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பேசி வச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாரி ஒரு தரமான சம்பவம். குறிப்பா கமருதீன் அவர்கள், "நீ எல்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது எனக்கெல்லாம்" அப்படின்னு வந்து பேசுறதா இருக்கட்டும். இந்த பக்கம் கனி அக்கா வந்து, "நீ எல்லாம் ஒண்ணும் ஹீரோ கிடையாதுடா. நீ என்ன பொறுத்தவரையிலும் ஒரு ஜோக்கர்" அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சரியான வாக்குவாதம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டாஸ்க் மட்டும் தான் இன்னைக்கான கண்டென்ட்டே. மற்றபடிக்கு இன்னும் என்ன கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன்ஸ் மட்டும்தான். ஓகே, அந்த டாஸ்க்கை வச்சு தான் இன்றைக்கி ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காப்புல நம்முடைய பிக் பாஸ் அவர்கள். ஆக்சுவலாக இப்போ லைவில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து ஒட்டுமொத்த பேரையும் பிடிச்சி கலாய்னு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காப்புல. சொல்லப்போனால் கனியக்கா இருக்காங்கல்ல, அவங்க லாஸ்ட் வீக்கில் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு சாப்பிடாமலாம் வந்திருந்தாங்களே, அதை வச்சு செஞ்சுட்டு இருக்காப்புல. அது பயங்கர காமெடியாக, ஐயோ பிக் பாஸ் என்ன வந்து என்கிட்ட வந்து பேசிட்டாப்புல அப்படின்னு சொல்லி கனியக்கா ரியாக்ஷன் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ஓவர் ரியாக்ஷனாக வந்து இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கானா வினோத் நான் வந்து, சார் பிக் பாஸ் சார் என்னைய ஒரே ஒரு தடவை சிசியா அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வினோத் வந்து கேட்குறாப்புல. அதுக்கு பிக் பாஸ் சொல்கிறாரு, நான் உங்களை சிசியா அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னா நீங்கள் 1330 பாடல்கள் வந்து பாடணும் இந்த சீசனுக்குள்ளார அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களை சிசியான்னு கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. மனசு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாப்புல. ஏன்னா 1330 பாடல்கள் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. உடனே பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அது எதுக்காக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டி அவர்கள் அத்தனை பாட்டு பாடியிருக்காரு அந்த சீசனில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. சரி, ஓகே, இப்போ வந்து டாஸ்க்குள்ளார வந்து வருவோம். கமலுதீன் வந்து கனியக்காவ நான் ஒரு காம்படிட்டராகவே பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ப்ரௌன் ஷீட் போட்ட ஒரு நோட்டு புக்கு மாதிரி. ஸோ ஒரு வாட்டி கூட நான் அவங்கக்கிட்ட சொல்கிறத அவங்க சுத்தமாக வந்து புரிஞ்சுக்கிட்டதே வந்து கிடையாது. இது வரைக்குமே புரிஞ்சுக்கிட்டதே வந்து கிடையாது. உங்களுக்கும் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலக்கா. அதனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு காம்படிஷனில் இல்லவே இல்லை. அந்த லெவலுக்கெல்லாம் நீங்கள் இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமருதீன் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இதுக்கு வந்து தக்க பதிலடி வந்து பார்த்தீங்கன்னா கனி கொடுக்கணும்ல. ஆக்சுவலாக கனி அவர்களுக்கு இந்த வாரம் வந்து பயங்கரமாக ரோஸ்ட் ஆன உடனே, இல்லைடா நான் இதுக்கப்புறம் ஃபயர் மோட் வந்து ஆரம்பிக்கிறேன், விஜய் சேதுபதி சாரே வந்து கொடுத்து சொல்லிட்டாப்புல. ஸோ இதுக்கப்புறம் நான் அதையே கீப் அப் பண்ணிவிட்டு வேறு மாதிரி பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரே துருத்துருன்னு வந்து சுற்றிக்கிட்டே வந்திருக்காங்க. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குமோ அந்த இடத்துலலாம் பிரச்சனை போய் பண்ணுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து சுற்றிட்டு இருக்காங்க. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பிரச்சனை வந்து வந்துச்சு. சபரிநாதன் அவர்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாப்புல பாத்ரூமில். அதாவது யாருனாலையும் எப்போ வேணாலையும் போகலாம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்து வந்திருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். கெமி அவர்கள்லாம் வந்து பிடிச்சி வெளுத்து விட்டுருப்பாங்க சபரிநாதன் அவர்களை. அரோரா வந்து, ஏங்க நீங்கள் எப்போ தலைவராக பேசுகிறீங்க, எப்போ நார்மலாக பேசுகிறீங்க, நீங்கள் டெசிஷன் எடுத்துகிட்டு பேசுகிறீங்களா இல்லை டெசிஷன் எடுக்காமல் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார்கிட்ட கூட வந்து போட்டு கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனை தொடர்ந்து இன்றைக்கி காலையில் ஒரு பிரச்சனை பாத்ரூமில். ஓகேவா? அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். இப்போது நான் போகிறேன் அடுத்ததா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஓகே, ஆனால் அவங்க வந்து லிவிங் ஏரியாவிலையோ இல்லை வந்து பெட்ரூம்லேயோ வந்து படுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு நான் போகிறேன் அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பாங்க. இடையில் பாத்ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, இல்லை அவங்க வேறு ஒரு வேலையை வந்து செஞ்சுட்ருக்காங்க, அப்போ ரெஸ்ட் ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வேறு ஒரு ஆள் போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா நீங்கள் வந்து குளிக்கணும் இல்லை நீங்கள் வந்து பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருக்கணும். அடுத்து தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருந்தா மற்றவங்களாம் வெயிட் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அந்த பிரச்சனை டக்குன்னு வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த பிரச்சனையை பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து கனி வந்து சுற்றிக்கிட்டே தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பண்ணுறேன்டா இன்றைக்கி பண்ணுறேன்டா சம்பவம் பண்ணுறேன்டா இந்த வாரத்துலேருந்து பாடுறா எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு பொலன்னு பொழக்கிறேன் பாடுறா அப்படின்ற லெவலுக்கு வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கம்ருதீனும் அப்புறம் சாண்ட்ரா அவர்கள்லாம் வந்து இவங்கெல்லாம் என் ரேஞ்சுக்கே இல்லைங்க, இவங்களெல்லாம் நான் ஒரு காம்படிட்டராகவே பார்க்கலிங்க, இவங்கெல்லாம் பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்க்கிறாங்களே. ஸோ அதனால் கனி வந்து சும்மா விடுவாங்களா? அவங்களும் போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு கூட எப்படி ஒரு பேச்சுக்கு கூட இவரை நான் வந்து நினச்சதே கிடையாது காம்படிட்டரா. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு டைமும் எனக்கு சச் எ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி
சச் எ வேஸ்ட் ஆஃப் டைம். கமருதீன் கிட்ட நான் என்ன பேசினாலும் சரி, ஒரு டாஸ்க்கை பற்றி பேசினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காசிப் பற்றி பேசினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பேசியிருந்தாலும் கூட எனக்கு வந்து இது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால் வந்து அவரோட காம்படிட்டராக நான் என்னால் பார்க்கவே முடியல அப்படின்றாங்க. இது ஆக்சுவலாக சரியான ரூத்லெஸ்ஸான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா மற்றவங்களெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து கொஞ்சமாவது கருணையோட சில வார்த்தைகள் வந்து பேசுகிறாங்க. பட் கமருதீன் வந்து நான் ஒரு பேச்சு கூட அவரை ஒரு போட்டியாளராக நான் ஏற்றுக்கவே மாட்டேன், காம்படிட்டராக ஏற்றுக்கவே மாட்டேன்றது கூட ஓகே. ஆனால் இவர்கிட்ட பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உச்சக்கட்ட அவமானப்படுத்துதல் அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவர் என்னமோ பெரிய ஹீரோ மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஆக்சுவலாக ஒரு ஹீரோவெல்லாம் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க. ஸோ நிஜமாக நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாலுமே கமருதீன் காமெடியனா இல்லை ஹீரோவா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் கிளாஷ்க்கான கண்டிப்பாக இது வந்து தூண்டுதலாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்குறாங்க, டாஸ்க்காக வந்து கொடுக்குறாங்க பிக் பாஸ் அவர்கள் அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் தீர போகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள பற்றி பாசிட்டிவாக சொல்லணும். இவங்க வந்து எனக்கு காம்படிட்டராக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஓகே. பட் அதுக்கு வந்து நெகட்டிவான சைடும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இல்லையா? இப்போ கனியக்காவை பற்றி கமருதீன் சொல்கிறதா இருக்கட்டும், கனியை பற்றி சாண்ட்ரா சொல்கிறதா இருக்கட்டும், எஃப்ஜேவை பற்றி பார்வதி சொல்கிறதா இருக்கட்டும், வியானாவும் சுபிக்ஷாவும் வந்து ரம்யாவும் சொல்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த விஷயம் எங்கே போய் முடியும் அப்படின்னா, இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இதை ஆரம்பித்து வச்சுட்டாக்கா இந்த வாரம் முழுக்க அந்த மைண்ட் செட்லேயே தான் சுற்றி நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த போட்டியில் நம்மளை ஒரு நல்ல காம்படிட்டர்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு ஈவனாக கூட வச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பேசுகிறாங்க அப்படின்னா எப்படி நம்மளை வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வரும். ஸோ அதனால் உள்ள மைண்டுக்குள்ளே ஓடி அது பஸ்ட் அவுட் ஆகி கண்டிப்பாக இந்த வாரத்திற்கு பல பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு இந்த ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீப்பொறி மாதிரி வந்து இருக்கும். அந்த தீப்பொறி தீயாக பரவி வீடு முழுக்க வெடிக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்க எங்கடா கேப் கிடைக்கும், நம்மளும் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் வச்சு ஃபயர் விட்டாங்க அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஃபயராக தான் இருக்க போகுது. பார்ப்போம். இந்த வாரம் கனியுடைய வாரம் அண்ட் ரம்யாவுடைய வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்ம கனி அக்காவுக்கு தான் பயங்கரமாக ஸ்பேஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஸ்க்ரீன் ஸ்பேஸு, அண்ட் ரம்யாவுக்கும் பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க. மேபி இவங்க 2 பேர் தான் இந்த வாரத்தில் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் மற்றும் அரோரா இவங்க 2 பேருக்கு வந்து அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கிடச்சிது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப நோட்டபுளாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே வந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸே வந்து ஒதுக்குவாங்க. இந்த வாரம் யார், இந்த 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி தான் டார்கெட்டாக வந்து போகும். அதே மாதிரி தான் டாஸ்க்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீக்கில் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, அதாவது ரேங்கிங் டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கில் 3 நடுவர்கள் வந்து வந்தாங்க. அந்த 3 நடுவர்கள் வரணும் அப்படின்றதுக்காகவே அந்த டாஸ்க்கை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகள் வந்து அந்த மாதிரி நேர்மையாக, உண்மையாக, யார் வந்து ஆட்டத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு யார் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அஃப்கோர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, விக்ரம் அப்படின்ற பேரை தான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி கனித்திரு அப்படின்ற பேரை தான் சொல்லுவாங்க, அமித் அப்படின்ற பேரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் குட் புக்ஸில் எல்லாருக்கிட்டையும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும். அது விக்ரமை நம்ம வந்து சாலிடாக சொல்லியே தீரணும், அவர் வந்து நேர்மையாக இருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிம்பம் வந்து இருக்குது. ஸோ அந்த 3 பேரை உட்கார வைக்கிறதுக்காக தான் அந்த டாஸ்க்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள தான் கவர் அப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டாஸ்க்கு பிளாஸ்ட் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் அவர்களும் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன பிளாஸ்ட் ஆக போகுது, யாரெல்லாம் புஷ்வானமாக போக போகிறாங்க, யாரெல்லாம் பயங்கரமாக வெடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவறான சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.